அன்னை தமிழுக்கு வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாம்பாவை மார்கழி 9 முன்னை பழம்பொருட்கும் என தொடங்கும் பாடலுடைய விளக்கம். பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் இருக்கின்ற இறைவனை நோக்கி, உன்னை தலைவனாக பெற்ற எங்களை அன்பர் பணி செய்வதற்கு ஆளாக்கி விடுவாய். அதற்கு வாய்ப்பாக அடியவர்களே எங்களுக்கு கணவர்களாக வாய்க்கும்படி அருள் புரிய வேண்டும் என்று பொருள்பட பெண்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் இந்த பாட்டிலே. இப்படி இறைவன் அருள் புரிந்தால் தங்களுக்கு எவ்வகையான குறையும் இராது என்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், நல்ல கணவர் தங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்பது இவர்கள் பிரார்த்தனையின் உயர்நிலை பகுதி. பாவை நோன்பின் சிறப்பு பயன் இது. பொது பயன் நாடு செழிக்க மழை பெய்ய வேண்டும் என்பது. இரண்டாவது நோக்கத்தை வெளியிடும் பாசுரம் திருவெண்பாவையில் 16ஆம் எண்ணுடையது. கணவர் என்றால் கண் போன்றவர். வாழ்க்கை துணைவருக்கு எவ்வளவு அருமையான பெயர் இது பாருங்கள். சிவனடியார் வணக்கமும் சிவ வணக்கமாகவே கருதப்படுவதால், உன்னை பிரானாக பெற்று உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். சீரடியோம் என்று இவர்கள் தங்களை குறிப்பிடுவது கவனிக்கத்தக்கது. ஆண்டவனுக்கு பணிபுரிவது போல் அடியவர்களுக்கு பாங்காகி பணிபுரிய வேண்டும். அதை விரும்பும் இவர்கள் சிறப்பே இவர்கள் மேயடியார்களை சீரடியார்கள் என்று மணிவாசகர் குறிப்பிடுகிறார். பாங்கு ஆவோம் என்கிறார்கள். பாங்கு இங்கே உரிமையையும் நட்புரிமையையும் குறிக்கும். அடியவர்களுக்கு பணி செய்ய விரும்பும் இப்பெண்களில் ஒவ்வொருவரும் சிவனடியார் ஒருவரை கணவராக அடைய விரும்புவது பொருத்தமே. கணவனை சிவனடியாராக மதிக்கும் போது சிற்றின்ப உணர்வு குறைந்து சிவ அனுபூதி உணர்வு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்பது குறித்து. அன்பர் பணியில் சிவனடியார் பணியும் கணவர் பணியும் இசைந்து பொருந்துவிட்டால் ஒரு குறையும் இல்லை என்று இவர்கள் நம்புகிறார்கள். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்றார் தாயுமானவர். இந்த சிவனேச செல்வியரோ அன்பர் பணியும் கணவர் பணியும் ஒன்றாகும்படி இறைவன் தங்களுக்கு அருள் புரிந்தால் ஒரு குறையும் இல்லாத துன்பம் தொடராத இன்ப நிலை தானே வந்து எய்து பெற்று வாழ முடியும் என்று உறுதியாக நம்புகிறார்கள். அப்போதுதான் இல்லறம் நல்லறமாகும் என்பது இந்த பக்தமணிகளின் கொள்கை. நரைக்கு மருந்து கூறுவது போல அமைந்திருக்கிறது புறநானூற்றில் உள்ள ஒரு செய்யுள். நரையில்லாமல் இளமையுடன் வாழ்வதற்கு முதற் காரணம் மனைவிதான் என்கிறார் அதன் புலவர். அறிவாலும் குணத்தாலும் சிறந்து விளங்கும் மனைவி மக்களையும் நன்மக்களாக வளர்த்து விடுவாள் அல்லவா? பணியாளர்களையும் நல்ல முறையில் நடத்தி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களைப் போல் கவனித்துக் கொள்வாள். எனவே தகுதியான மனைவி இல்லறத்திற்கு இன்றியமையாதவள் என்பது குறிப்பு. இந்த பாசுரமோ பெண்ணினுடைய வார்த்தை. தொண்டர் கூட்டத்தில் ஒருவன் கணவனாக வாய்த்துவிட்டால் மக்களையும் தொண்டு நெறியில் பழகி கொண்டே போவது எளிதாகும். வீட்டில் உள்ள ஏனையோரும் சுற்றத்தவரும் தொண்டின் பெருமையை உணர்ந்து தாங்களும் தொண்டு நெறியில் ஒழுக முயல்வர். எனவே தொண்டர் கூட்டம் ஒன்றை வீட்டிலும் சுற்றுப்புறங்களிலும் உண்டாக்கிக் கொள்வது சாத்தியமாகும். நற்றவ தொண்டர் கூட்டம் பெற்றவர்க்கும் உண்டோ பெறத்தகாதனவே என்றவாறு குறைவில்லாத வாழ்க்கை வாய்த்துவிடும். இந்த பெண்கள் தகுதி வாய்ந்த தொண்டரை காதலாராக ஏற்றால் தொண்டுக்கே காதலாகி பெருவாழ்வு வாழ்வது சாத்தியமாகும் என கருதுகிறார்கள். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்கிறார்கள். அன்னவரே எம் கணவர் ஆவார் என்று கூறுவதில் தலைவியின் இசைவு பெற்றே தலைமகன் கணவனாகும் மரபு குறிப்பிடப்படுகிறது. அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் என்று கூறுவதில் கணவர் மீது மனைவியருக்கும் உள்ள காதல் குறிக்கப்படுகிறது. உகந்த விஷயத்தில் அடிமை புரிவது இன்பம்தான் என்ற குறிப்பையும் இங்கே காண்கிறோம். இல்லறத்திற்கு பொருட்செல்வத்தை காட்டிலும் அருட்செல்வம் அவசியமானது என்ற குறிப்பையும் இங்கே காண்கிறோம். எமக்கும் உண்டோ குறை? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய். முதல் 8 பாசுரங்களில் தூங்குகிறவர்களை எழுப்பும் குறிப்பும் கதவை திறக்கும்படி வேண்டுகொள்ளும் குறிப்பும் கண்டோம். அதிகாலை நிகழ்ச்சிகளும் குறிக்கப்பட்டன. இறைவனை பாடுவது இனிதினும் இனிது என்ற கருத்தையும் உணர்ந்து கொண்டோம். இந்த பாட்டில் இறைவன் பழமைக்கும் பழம்பொருள் புதுமைக்கும் புதுமை என்ற பேருண்மையை தொடக்கத்திலேயே கண்டு என்புறுகிறோம். இது எழுந்தவர் அனைவரும் மார்கழி நீராட்டத்தின் பயனை அடைய வேண்டுமென்று இறைவனை நோக்கி செய்து கொள்ளும் விண்ணப்பம் குறித்த பாட்டு ஆகும்.
முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமா பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியா தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.